ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அரை கப் ரவாவும் பாலும் சேர்த்து செய்யக்கூடிய டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சில்லுன்னு சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் பால் சேர்த்து லேசாக கொதிச்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அரை கப் ரவா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியான பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. பிளேட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு இது போல் ஈவன் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. இதுக்கிடையில் 6-7 பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பாதாமை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவா ஆறின பிறகு இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இதை பிசைஞ்சு விட்டு உருண்டை உருண்டையாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பால் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். தேவையான அளவு சர்க்கரை அரை கப் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ரவாவை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு சூடாகவே பாலில் சேர்த்துக்கோங்க. எதுவும் ஆகாது. இது 4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான ரவா மில்க் ரெடி.